அட்ராக்டிவ் பர்சனாக மாறணும்னா பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய பணம் வச்சுருக்கணும், அழகாக இருக்கணும், இதெல்லாம் தான் ஒரு பர்சனை அட்ராக்டிவாக காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் சோஷியல் சைக்காலஜியை பற்றி ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்ச ஒரு ட்ரூத் என்ன கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுச்சு. ஏன்னா இவ்வளோ நாளாக நான் நம்பிட்டு இருந்த ஒரு விஷயம் உண்மையே இல்லைன்னு தெரிஞ்சுது. ஒரு பர்சனை உண்மையாகவே அட்ராக்டிவாக காட்டுறது அவங்கக்கிட்ட இருக்கிற சோஷியல் ஸ்கில்ஸ், அவங்க லேர்ன் பண்ண பிஹேவியர் அண்ட் ஹேபிட். அதுவும் முக்கியமாக இதில் இருக்கிற பெஸ்ட் பார்ட், இந்த ஸ்கில்ஸை யாரால் வேணாலும் கற்றுக்க முடியும், என்னாலேயும் முடியும், உங்களாலேயும் கற்றுக்க முடியும். அதனால தான் பீப்புளை இன்ஸ்டண்ட்டாக அட்ராக்ட் பண்ணுற 7 அட்ராக்டிவ் சோஷியல் ஸ்கில்ஸை பற்றி சொல்ல போகிறேன். இந்த ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்தால் பீப்புள் உங்களை லைக் மட்டும் பண்ண மாட்டாங்க, உங்களையே சுற்றி சுற்றி வருவாங்க. நம்பர் 1, 3 செகண்ட் ரூல். நான் ஒருத்தவங்கிட்ட பேசலாம் போகும்போது அவங்க என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போலாம் இது எதனாலன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் நான் பண்ண மிஸ்டேக்கை தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கிட்ட பேச போகிறதுக்கு முன்னாடி நான் அவங்களையே ரொம்ப நேரம் பார்த்துட்ருப்பேன். இதனால அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நான் அவங்கள ஜட்ஜ் பண்ணுறேன்னு. எனக்கே தெரியாமல் நான் அவங்கள ஆக்வர்டாக ஃபீல் பண்ண வச்சுருக்கேன். அப்போ தான் புரிஞ்சது பிரச்சனை கன்வர்சேஷனில் இல்லை, ஐ கான்டாக்ட் இருந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் சைக்காலஜிக்கல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டை லேர்ன் பண்ணேன். அதோட பேர் 3 செகண்ட் ஐ கான்டாக்ட் ரூல். நீங்க ஒருத்தவங்களை பார்க்கும்போது 3 செகண்ட்ஸ்க்கு மட்டும் அவங்க கண்களை பாருங்க. அதுக்கப்புறம் உங்க பார்வையை வேறு பக்கம் மாத்திடுங்க. இது அவங்க பிரெயினுக்கு என்ன சிக்னலை கொடுக்கும்னா, நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன், நீங்க ஜென்யூனா இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, உங்களை நம்பலான்னு. 3 செகண்ட்ஸ்க்கு ஐ கான்டாக்ட், அப்புறம் நேச்சுரலா வேற பக்கம் பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பியும் 3 செகண்ட்ஸுக்கு பாருங்க. இதை சைக்காலஜிஸ்ட் என்கேஜ்மெண்ட் சைக்கிள்னு சொல்றாங்க. இனிமே நீங்க யார்கிட்டயாவது பேச போகும்போது அவங்க கூட 3 செகண்ட்ஸுக்கு ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணுங்க. இதனால நீங்க இன்ஸ்டன்டா மோர் கான்ஃபிடென்ட், மோர் ட்ரஸ்ட்வர்த்தி, மோர் அட்ராக்டிவா அவங்களுக்கு தெரிவிங்க. நம்பர் 2, த அட்டென்ஷன் கிராப். நான் ஒரு வாட்டி ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே வந்த கஸ்டமர்ஸுக்கு ஏதாவது வேணும்னாலோ டவுட் இருந்தாலும் அங்கேருந்து ஒரு பர்சன் கிட்ட மட்டும் நிறைய கஸ்டமர்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் இதை பார்த்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏன்னா அங்கே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, ஏன் அந்த ஒரு பர்சன் கிட்ட மட்டும் எல்லாரும் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு. இது எதனாலன்னு தெரிஞ்சுக்க நான் அங்கே நடக்கிற விஷயங்களை கவனிக்க ஆரம்பித்தேன். அப்போதான் தெரிஞ்சது, வேலை பார்க்குற மற்றவங்க எல்லாம் கஸ்டமர் கேட்கும்போது ஃபோனை செக் பண்ணிவிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த பர்சன் மட்டும் கஸ்டமருக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தார். சைக்காலஜிஸ்ட் இதை த கிஃப்ட் ஆஃப் ஃபுல் அட்டென்ஷன்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்களுடைய ஃபுல் அட்டென்ஷன் கிடைக்கிறது இப்போலாம் ரேரான திங்ஸாக மாறிட்டு. ரேரான திங்ஸ் வேல்யூபிளாக தெரியும், வேல்யூபிள் திங்ஸ் அட்ராக்டிவாக இருக்கும். யாராவது உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் எந்த விஷயத்துலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அவங்களுக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து கேளுங்க. இதனால நீங்கள் அட்ராக்டிவாக தெரிவிங்க. நம்பர் 3, they use humor to connect, not to perform. நான் முன்னாடியெல்லாம் என்ன செய்வேன்னா, பெஸ்ட்டான ஜோக்ஸ் எல்லாம் ஏற்கனவே ரெடியாக மைண்டில் வச்சுப்பேன். அதுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் நம்ம இந்த ஜோக்கை மட்டும் சொன்னால் எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்க போகிறாங்கன்னு நினைப்பேன். ஒரு நாள் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருந்தேன். அப்போது நான் என்னோடய மைண்டில் வச்சுருந்த ஒரு ஜோக்கை சொன்னேன். ஆனால் நான் எதிர்பார்த்தது நடக்கலை. ஏன்னா அவங்க யாருமே சிரிக்காமல் என்னை வித்தியாசமாக பார்த்தாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்ன ஜோக்குக்கு மட்டும் எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அப்போதான் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். சோஷியலி அட்ராக்டிவாக இருக்கிற பீப்புள் ஹியூமரை பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அங்கே நடக்கிற ரியல் மொமெண்ட்ல இருந்து ஃபைன் பண்ணுவாங்க, அப்புறம் அதை சிம்பிளாக பாயிண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃப்ரெண்டு ஓவராக மேக்கப் போட்டு வராங்கன்னா அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம், எங்கள் வீட்டில் வச்சுருந்த ப்ளீச்சிங் பவுடர் காணும்னு தேடிட்டு இருந்தேன், இப்போதானே தெரியுது அது உன்னோட ஃபேஸில் இருக்குன்னு. இதுக்கு அவங்க ஜென்யூனாக சிரிப்பாங்க. ஒரே விஷயத்துக்கு 2 பேரும் சேர்ந்து சிரிக்கும் போது உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீல் உங்க மேல அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணும். நம்பர் 4, they remember what you said. சோஷியலி அட்ராக்டிவாக இருக்கிற பீப்புள் கிட்ட ஒரு பவர்ஃபுல் ஹேபிட் இருக்குது. நீங்கள் சொல்கிற விஷயங்களை அவங்க மறக்கவே மாட்டாங்க. இமேஜின் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணுறீங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்க்கும்போது அந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. அப்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நான் சொன்னதை இன்னும் ஞாபகத்தில் வச்சுருக்கா, என்ன இவ இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறா. உங்களை ஒருத்தவங்க ஃபாஸ்ட்டாக நம்பணுமா, ஓப்பனாக பேசணுமா, உங்கள் கூடவே இருக்கணுமா, அப்போ நீங்களும் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்க சொல்கிற சின்ன விஷயத்த கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கும்போது அதை பற்றி கேளுங்க. இதனால நீங்கள் பீப்புள் மேக்னட்டாக மாறிடுவீங்க. நம்பர் 5, சைலன்ஸ் மேக் பவர்ஃபுல்.
நிறைய பீப்புளால் சைலன்ஸை சமாளிக்க முடியாது. கன்வர்சேஷனில் கொஞ்சம் கேப் வந்த உடனே அவங்க பேனிக் ஆகிடுவாங்க. அப்புறம் அந்த கேப்பை ஃபில் பண்ண தேவையில்லாமல் பேசுவாங்க. அங்கே ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு அந்த பேனிக் விசிபிளாக தெரியும். அது என்ன சிக்னலை கொடுக்குன்னா, உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருக்குன்னு. ஆனால் சோஷியலி அட்ராக்டிவாக இருக்கிற பீப்புள் சைலன்ஸில் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் டைம் எடுத்துட்டு பதில் சொல்லுவாங்க. இது ஒரு மெசேஜை உங்களுக்கு சொல்லும், அவங்க பவர்ஃபுல்லான பர்சன். சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சைலன்ஸில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது டைரெக்டாக சோஷியல் கான்ஃபிடென்ஸோட கனெக்ட் ஆகும்னு. நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சைலண்ட்டாக ஆகிட்டாங்கன்னா அதில் கம்ஃபர்டபுளாக இருக்க கற்றுக்கோங்க. இந்த 5 சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாம் மேஜிக் ட்ரிக் இல்லை. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிற ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்கள் பர்சனாலிட்டியாகவே மாறிட்டுனா அப்புறம் நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க, பீப்புள் அவங்க கூட பேசுகிற எனர்ஜியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க உங்ககிட்ட ஓப்பனாக பேசுவாங்க, உங்கள் கூடவே இருப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.